சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த இந்தியாவின் பவுலிங் கோச் மார்னி மார்க்கல் செய்த சதி. இந்தியாவின் தோல்விக்கு இதே காரணம். வாங்க பார்க்கலாம். மொதல் விஷயம், வாஷிங்டன் சுந்தரை அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக ப்ளே பண்ண வச்சது. பவர் பிளேயில் அகமதாபாத்தில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் போட போகிறாங்கன்னு தெரிஞ்சுமே எதுக்காக வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்தீங்க, அதுவும் அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக. ரெண்டாவது விஷயம், அபிஷேக் சர்மாவுக்கு ஆஃப் சைடில் 2 ஃபீல்டர்ஸை வச்சுட்டு எய்டன் மார்க்ரமை ஃபஸ்ட் ஓவர் போட வச்சு ஸ்லோவாக ஆஃப் சைடில் போட்டு விக்கெட் எடுத்தது. அபிஷேக் சர்மாவோட வீக்னஸ் எப்படி சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸுக்கு தெரியும். மூணாவது விஷயம், இது வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி இது வரைக்கும் பேட்டிங்கே எடுக்கலை. முதலாக சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தது. நாலாவது விஷயம், அகமதாபாத்தில் டாஸ் வின் பண்ணி எல்லா கேப்டனுமே பவுலிங் தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் வார்ம் அப் மேட்ச்சில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவோட இதே பவுலிங் லைனப் அகென்ஸ்டாக 240 அடித்தாங்க. அப்படியாப்பட்ட இந்தியாவோட ஸ்ட்ராங் பேட்டிங்கை எப்படி சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் பேட்டிங் கொடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் வச்சு பார்க்கும்போது இந்தியாவுக்குள்ளேயே ஒரு கருப்பு ஆடு இருக்குமோன்னு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன்டா இந்தியாவில் உங்களுக்கு பவுலிங் கோச்சா இல்லை, எவ்வளோ பேர் இருக்காங்க இந்தியாவில் பவுலிங் கோச்சாக இருக்க. இது இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பவுலிங் கோச்சு கொண்டு வரீங்களா? என்னடா இது நியாயமா? நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்தியர்களாக இருக்கோம், நம்ம ஒரு வெளிநாட்டு கோச்சாக போகும்போது இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக மேட்ச் வரும்போது நம்ம எந்த டீமை சப்போர்ட் பண்ணுவோம்? நம்ம தாய்நாடு இந்தியா ஜெயிக்கணும்னு நினைப்போமா, இல்லை நம்ம வேலை பார்க்குற கண்ட்ரி ஜெயிக்கணும்னு நினைப்போமா? என்னடா இது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.